जगतपितरो वन्दे पार्वती परमेश्वरम् अनुराधाः वर्जयन्तः என்னங்க அப்படியே தகைச்சு போய் நின்னுட்ட? இப்ப எங்க போற? பாம்பேக்கா டெல்லிக்கா? நீ எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும். நீ எப்ப வரியோ அப்ப இந்த சடங்கு நடக்கத்தான் நடக்கும். ஒரு நாள் முன்ன பின்ன ஆனா செத்து போன உன் புருஷனோட ஆத்மாவுக்கு ஒண்ணும் ஆயிடாது. உள்ள போய் இந்த பொட்டை எடுத்துட்டு வேற சேலை மாத்திக்கிட்டு இந்த திதியில வந்து கலந்துக்க போ. என்ன? முடியாது. ஏன் முடியாது? ஏன் உங்களுக்கு தெரியாது? இங்க நடக்கிறது எங்க அப்பாவோட திதி. அந்த போட்டோல இருக்கிறது உங்க புருஷன். அப்படின்னு அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. வருஷத்துல ஒரு தடவை இந்த மாதிரி காரியம் நடக்குது. அதுல நீங்க கலந்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இத்தனை வருஷமா உங்களுக்கு நிஜமாவே பிசினஸ் மீட்டிங் இருந்தது. அதனால நீங்க கலந்துக்கலன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இல்ல தெரியுது. நீங்க பிளான் பண்ணி அவாய்ட் பண்ணிருக்கீங்கன்னு. சொல்லுங்கம்மா, ஏன் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? சொல்லுங்க. இத பாரு ஸ்வாதி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. தள்ளுமா. அத்தை, ஸ்வாதி சின்ன பொண்ணுதான், அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆனா நான் ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, எதுக்கு உங்க பொட்டை எடுக்க மாட்டேங்கிறீங்க? எதுக்கு திடீர்ல கலந்துக்க மாட்டேங்கிறீங்க? உங்க பொட்டை எடுத்தா யார் வருத்தப்படுவாங்க? சொல்லுங்க அத்தை. இது பாரு சித்ரா, நீ ரொம்ப அதிகமா பேசுற. உனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நீ வழிய விடு. அத்தை, நான் இந்த வீட்டோட மூத்த மருமக. எனக்கு எல்லா சம்பந்தமும் இருக்கு. உங்க பொட்டை எடுத்தா யார் வருத்தப்படுவாங்க? சொல்லுங்க. கலந்துக்குமா அம்மா? நீ பொட்டு எடுக்க வேண்டாமா? புடவைய மாத்த தேவையில்ல. திதியில மட்டும் கலந்துக்கோ. உன் புருஷன் என் அப்பா, அவர் செத்ததை நீ மறக்காம இருக்கணும்ல. கார்த்திக், ப்ளீஸ் அப்படிலாம் பேசாத. அவங்க ஹார்ட் பேஷண்ட். அவங்க இதுல கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நான் உங்ககிட்ட பேசி கலந்துக்க வைக்கிறேன். ஏய், நீ யாரு? உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. நான் முதல்ல நீ வெளியே போ. சுமாரா, நீ வாதிப்பா இந்த பக்கம். இது பாருங்க, நான் பொட்டு எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இந்த திதியில கலந்துக்கணுங்கிற அவசியமும் இல்ல. ஏன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க நிலைமெல்லாம் ரொம்ப மோசமா போயிடும். அதையும் மீறி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இதோ நிக்கிறாரே ஆயுசுக்கும் ராட்சசனா, இவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவாரு. சாஸ்திரிகிட மேற்கொண்டு காரியத்தை பாருங்க. என்னம்மா இதெல்லாம்? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? கடல் மாதிரி எங்க அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. யார் கொடுக்கிற தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு? தீபா மேடம், உங்ககிட்ட அந்த போட்டோஸ் கொடுத்தேன்ல, அதை எடுத்துட்டு வா. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நீங்க அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. எதுக்கு? உங்களுக்கு தெரியாது. நீங்க பெங்களூர் போயிருந்தப்போ எனக்கும் அவளுக்கும் அவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க, உங்க போன் நம்பர் என்னன்னு கேட்டா பெரிய இவன் மாதிரி தர முடியாதுங்கறா. நாங்க என்ன கடன்காரங்களா? நீங்க எங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்க கூடாதா? அவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க. இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத இந்த வீட்டுல இருக்க கூடாது, வெளியில அனுப்புங்க. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பிஏவா, உங்க அசிஸ்டண்டா, இல்ல மேனேஜரா எவ்வளவு வேணா இருந்துட்டு போறா. சொல்லுங்க அவகிட்ட. நான் தான் உங்க பொண்ணு, எனக்கு தான் இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குன்னு அவகிட்ட சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். நான் தான் அவங்க பொண்ணு.
நீங்க தான் அவங்க பொண்ணுன்னு எனக்கு முதல்லயே தெரியுமே. எவ்வளவு திமிரா பேசிட்டு போறா பாத்தீங்களா? அவளை முதல்ல வெளியில அனுப்புங்கம்மா. இது பாரு, அவளை வெளியில எல்லாம் அனுப்ப முடியாது. இங்க பாரு, உனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கேன். இந்த போட்டோஸ பாரு, யாரு பிடிச்சிருக்கோ பேசி முடிவு பண்ணிடலாம். நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல, நான் விஜய் லவ் பண்றேன், விஜய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல. நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில, நம்ம கம்பெனி இருக்கிற நிலைமையில நீ உமா பையன் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா வராது. உன்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப என் காதல்? நான் காதலையோ காதலிக்கிறதையோ தப்புன்னு சொல்ல வரல. நீ காதலிக்கிற இடம் தான் தப்புன்னு சொல்ற. முடியாது, முடியாதுமா. நான் விஜய் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். விஜயை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஓகே? உனக்கு இன்னும் 2 மாசம் டைம் தரேன். எனக்கும் விஜய்க்கும் நீயே கல்யாணம் பண்ணி வச்சுடு. இல்ல ஓடி போயிடுவேன். ரங்கநாயகி, நீ அந்த வீட்டுக்கு வரவே மாட்டியா? வரமாட்டேன். சரி, நாங்கள்லாம் இங்க வந்துடுறோம். உன்னை தனியா விட்டுட்டு இந்த சொத்தை எல்லாம் தெருவில் போறவங்க வரவங்களுக்கு எழுதி கொடுக்க நாங்க விட மாட்டோம். நாங்கள்லாம் இங்க வந்துடுறோம், உன் கூடத்தான் இருப்போம். வரேன், வந்து பேசிக்கிறேன். ரங்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் வந்த அப்புறம்தான் உன் வீட்டுல நிறைய பிரச்சனை. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ என்னை விட்டு போறியா? நான் கண்டிப்பா போய்தான் ஆகணும். இன்னும் 2-3 நாள்ல மனோகர் சாக போறேன். நான் கொல்ல போறதில்ல, அவனே செத்துருவான். அதுக்கப்புறம் ரவீந்திரனையும் ஆகாஷையும் தேடி கண்டுபிடிச்சு சாகடிப்பேன். இதுல போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை வரும். நான் உன் கூட இருந்தேன்னா நீயும் அந்த பிரச்சனையில மாட்டிப்ப. எதுக்குறங்க வீணா உனக்கு இந்த பிரச்சனைனா? நான் கிளம்புறேன். இல்ல, நீ போக கூடாது. என் வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் என்ன போக கூடாதுன்னு சொல்றேன். நான் காப்பாத்தி ஆகணும். யார காப்பாத்தி ஆகணும்? உன்னை காப்பாத்தி ஆகணும். நான் உன்னை போக விட மாட்டேன். ஹலோ அஞ்சலி, நான் வந்துட்டேன். வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன். சரி, அங்கேயே நில்லுங்கண்ணே, இது வந்துடுறேன். சரி.
என்ன அவசரமா வர சொன்னீங்க? இது பாருங்க சிவதானண்ணா, ரவீந்திரனையும் ஆகாஷையும் நாம இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப மனோகருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் கண்டிப்பா வருவாங்க. இல்ல அவனை பத்தி விசாரிக்கவாவது செய்வாங்க. அப்ப நாம அவங்க எங்க இருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நாம மனோகருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். இதை பாருங்கம்மா, மனோருடைய அப்பா ஊர்ல இல்லாதப்போ நம்ம நினைச்சதெல்லாம் சாதிச்சோம். ஆனா இப்போ அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் என்னை பார்க்கறது, என்கிட்ட பேசுறது, என்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே என் மேல சந்தேகப்படுறாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இது பாருங்க சிவதானண்ணா, பயந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் பயமுறுத்திட்டு இருப்பாங்க. எதிர்த்து நின்னோன்னா பயந்துருவாங்க. நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க. ஐயா, காஃபி. ஐயா கூப்பிட்டீங்களா ஐயா? இல்லையே. கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஐயா, நேத்துல இருந்து நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்களா ஐயா? நான் அப்படியே தான் இருக்கேன். நீதான் ஒரு மாதிரி ஆயிட்ட. அதனால தான் உனக்கு நான் வேற மாதிரி தெரியுறேன். காமால கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தெரியணுவாங்களே, அந்த மாதிரி. ஹலோ 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 ஹலோ. ஃபோன் நான் அடுத்த ஒன்று வச்சிடறேன். நீ போ. ஹலோ. ஹலோ அஞ்சலி, நான் தான் சிவதானு பேசுறேன். சொல்லுங்க சிவதானண்ணா. இல்ல, நேத்து உங்களை பார்த்துட்டு வந்ததுல இருந்து மனோருடைய அப்பா என்ன ஒரு மாதிரியாவே பாக்குறாரு. எனக்கு என்னமோ அவருக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சுன்னு பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க சிவதானண்ணா. அப்படி உண்மை தெரிஞ்சிருந்தா உங்க சட்டையை பிடிச்சு கேட்டிருப்பாரு. அவருக்கு எந்த உண்மையும் தெரிஞ்சிருக்காது. இல்ல இல்ல, எனக்கு சந்தேகமாவே இருக்கு. இதுக்கும் இன்னைக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வராண்டாம். இல்ல சிவதானண்ணா, நான் அவன் வீட்டுக்கு வந்தாகணும். மனோகரை பயமுறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. மனோகர் அவங்க அப்பா வைத்தியத்துல குணமாயிடக்கூடாது. நான் இன்னைக்கு வீட்டுக்கு வரேன். இல்லம்மா, எதுவா இருந்தாலும் நீங்க யோசனை பண்ணி செய்யுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதை பாருங்க சிவதானண்ணா, நீங்க பயப்படாதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டுக்கு வரேன். நான் சொன்னதை மட்டும் நீங்க செய்யுங்க. சரிம்மா, போன வச்சு.
எதுக்கு உன் ரூமுக்கு போயிட்டு வர? சும்மா தான் போயிட்டு வந்தேன். அவன் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்? நான் பேசிட்டு இருந்தேனா? என் ரூம்ல யார் யார் இருக்காங்க? நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? இல்லை, உள்ள ஏதாவது செல்ஃபோனை ஒழிச்சு வச்சுட்டு அதில் யார்கிட்டயாவது பேசிட்டு இருந்தியான்னு கேட்டேன். ஐயா, உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் இப்பயே ஊருக்கு போயிடுறேன். ஆனா அனாவசியமா என் மேல சந்தேகப்படாதீங்கய்யா. இல்லை, உன் மேலே சந்தேகப்படுவேனா? உங்கள் குடும்பமே எங்கள் வீட்டில் வேலை செஞ்சிருக்கு. என் பையன் இப்படி பைத்தியமாயிட்டானே, அதை நினச்சி தான் நான் கொஞ்சம் விட்டு மனோருக்கு போய் டிஃபன் கொடுப்போம். நான் போக மாட்டேன் ஐயா. நீங்க சந்தேகப்படுறீங்க, நான் உங்க கூட இருக்கேன். சந்தேகப்படல, போ, அவனுக்கு பசிக்கு போ. ஐயா, நீங்க டிஃபன் சாப்பிடலீங்களா ஐயா? இல்ல, ஒருத்தர் வருவாங்க, நான் அவங்கள பார்க்கணும். நீ போ.